ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ மற்ற வீடியோ மாதிரி கிடையாது. நிறைய கேஸில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவங்க பாதிக்கப்பட்டதெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நான் குரல் கொடுக்க வந்திருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட ஆணுக்காண்டி. 32 வயசான ஒரு இளைஞர் எந்த விதமான ஒரு தவறும் பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளே போய் 2 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கே பாத்ரூம் பக்கத்தில் அவருடைய அறை அங்கேருந்து கஷ்டப்பட்டு கடைசியில் தான் தவறு பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வந்திருக்காரு. ஆனால் சினிமாவில் காட்டுற மாதிரி தவறு பண்ணல அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடலை. அவரை ஒதுக்குறாங்க. பேசலை, யாரும் பேசலை. அவருக்கு பொண்ணு கொடுக்கல, வேலை கிடைக்கல. பாவம், அவருக்கு அப்பா கிடையாது. அவங்களுடைய அம்மா அதே மாதிரி ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க 2 பேருமே சாப்பிடக்கூட வழி இல்லாமல் பட்டினி கடந்திருக்காங்க. அவ்வளோ கொடுமையும் இவர் அந்தளவுக்கு ஜெயிலுக்குள்ளே போனதுக்கும் காரணம் 17 வயசான ஒரு சின்ன பொண்ணு. அவங்க வேணும்னே இவரை மாட்டி விட்டு ஜெயிலுக்குள்ளே அனுப்பி போட்டிருக்காங்க. அந்த தவறே பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த இளைஞர் வெளியே வந்திருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இளைஞருக்காண்டி தான் நான் இந்த இடத்துல குரல் கொடுக்க வந்திருக்கேன். இத்தனைக்கும் அவர் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் அவரை பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் மாறுச்சுன்னா கூட அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களும் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு மனிதரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, சேலம் மேட்டூரில் காளிப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் கார்த்தின்ற 29 வயசான ஒரு இளைஞர் இருக்கார். இவருக்கு அப்பா கிடையாது, அம்மா அதே மாதிரி பாட்டி ஒரு ஆள் இருக்காங்க. 2 பேத்துக்குமே வயசாகிடுச்சு, வேலைக்கெல்லாம் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம் தான். கார்த்தி மட்டும் தனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பத்தையும் பார்த்துட்ருக்காரு. இவங்க வாழ்க்கை ஏதோ இப்படி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த 2024 இந்த கார்த்தியை அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிட்டு போலீஸ்காரங்க கைது பண்ணுறாங்க. பெண் போலீஸ்காரங்க மகளிர் காவல் நிலையத்துலேருந்து அவங்க போயிருக்காங்க. மலர்விழி அல்லது மலர்மதி அப்படின்ற ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், அவங்க பேர் சரியாக குறிப்பிடலை. அந்த பெண் இன்ஸ்பெக்டர் இந்த கார்த்திக் கைது பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திக் ஒன்றும் புரியலை. ஏன்னா இத்தனைக்கும் அவர் எந்த ஒரு தவறும் பண்ணலை. ஏன் எதுக்காண்டி என்னை கைது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்க எதுவும் பேசாமல் டேரெக்டாக அவர் அழைச்சிட்டு நேரடியாக செங்கல்பட்டில் இருக்க ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இந்த கார்த்தியுடைய தாய்மாமன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பொண்ணு. அவங்க வயசு வெறும் 17 மட்டும்தான். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதமும் 4 மாதமும் கேப் வந்திருக்கு. 17 நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க ஒரு சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு. அந்த குழந்தைக்கு அப்பா நீ தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்லியிருக்கா. ஸோ நீ அந்த பொண்ணுக்கு தாலி கட்டு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கே வச்சு அந்த போலீஸ்காரங்க கட்ட பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த விஷயத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை கேட்ட உடனே கார்த்தி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கார்த்திக்கு அத்தை பொண்ணை தெரியும். ஆனால் அந்த அத்தை பொண்ணு மாதம் மறந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கும் இந்த கார்த்திக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் அந்த குழந்தைக்கு அப்பாவே கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு கூட நான் பழக கிடையாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த பிள்ளைக்கும் எனக்கும் மரபணு சோதனை பண்ணி பாருங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் அந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க போலீஸ்காரங்க அதை கேட்கவே இல்லை, காதில் போட்டுக்கல. இந்த மாதிரி நாங்கள் உனக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளேயும் நீயா பேசி சமாளித்து ஏதோ ஒன்று அந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன்னா நாங்கள் விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அங்கே இருக்க தன்னுடைய தாய்மாமாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு, சண்டை போடுறாரு. ஏன் மாமா, நான் நேற்று நாசம் பண்ணி உங்கள் பொண்ணு இன்னைக்கு குழந்தை பத்துக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இடையில் ஒரு 9லேருந்து 10 மாதம் வரைக்கும் கேப்பெலாம் இருக்கும். அதுக்கடியில் உங்களுக்கு தெரியவே இல்லையா, உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? இப்போது மருத்துவமனைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. டாக்டர் சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு போலீஸ் என்னை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 9 மாதமாக உங்கள் பொண்ணு வீட்டில் தான் வச்சுருந்துருக்கீங்க. உங்கள் பொண்ணு மாசமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போல்லாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இந்த குழந்தைக்கு அப்போ யாருன்னு கேட்கவே இல்லையா? உங்கள் பொண்ணும் சொல்லவே இல்லையா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஏன் அப்போயே என்கிட்ட கேட்கல? ஏன்னா பொதுவாக ஒரு சின்ன பொண்ணு, 17 வயசான ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாசமாக இருக்காங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மாவை கோவப்படுவீங்க. அதுக்குண்டான அப்பா யார், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி கேட்டு சண்டை போடுவீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட சண்டை போடவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இப்போது போலீஸ் வந்த பிறகு போலீஸ்கிட்ட நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணும் சொல்கிறா, நீங்களும் சொல்கிறீங்க. இந்த குழந்தைக்கு அப்பா நான் கிடையாது, வேறு யாரோ, அது உங்களுக்கும் நல்லா தெரியும், உங்கள் பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி மாட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க மாமா ரொம்ப திமுறபாய் சொல்கிறாரு. இல்லை, இந்த பிள்ளைக்கு அப்பா நீ தான், என் பொண்ணு சொல்லிட்டா, என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அவள் ஒன்று தான் கை காமிக்கிறா, நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பா, நீ தான் தாலி கட்டணும், ஒன்று கல்யாணம் பண்ண, இல்லைன்னா ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவரும் மிரட்டுறாரு. ஆனால் கார்த்தி அப்பையும் அந்த மிரட்டல் எல்லாத்தையும் கேட்டு பணிஞ்செல்லாம் போகல. யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் அப்பா ஆக முடியாது, நான் அந்த குழந்தைக்கு அப்பாவும் கிடையாது, உங்கள் பொண்ணை நான் எதுவும் பண்ணவும் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கிட்ட வேணால் திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்கள்,
நான் இதுக்கெல்லாம் வந்து பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கிளம்பி போயிடுறாரு. போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் 1 மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அவர் பணிஞ்சு போகல. அதே மாதிரி அந்த கேஸை பற்றி பெருசாக கண்டுக்கவும் இல்லை. ஏன்னா அவர் தவறு பண்ணலை. குற்றமில்லாத நெஞ்சு வந்து குறுகுறுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவரும் தான் வாழ்க்கை உண்டு உண்டுன்னு போயிட்டுருக்காரு. 1 மாதம் போகுது. 1 மாதம் கழித்து திரும்ப ஸ்டேஷன்லேருந்து திரும்ப கார்த்திக் கால் பண்ணுறாங்க. என்னப்பா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டியா, வீட்டில் பேசிட்டியா, எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஆனால் கார்த்தி அப்பயும் நான் இந்த மாதிரி ஸ்டேஷன் வந்துட்டுருக்கேன் மேடம், வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கிளம்பி ஸ்டேஷன் போகிறாரு. காளிப்பட்டின்ற பஸ் ஸ்டாப்பில் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டேஷன் போகிறதுக்காண்டி. ஆனால் அதுக்குள்ளேயே போலீஸ்காரங்க டேரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கே போயிட்டு அங்கே இவரை கைது பண்ணுறாங்க. திரும்பவும் அவர்கிட்ட கேட்குறாங்க, வற்புறுத்துறாங்க. நீ அந்த பொண்ணை கட்டிக்கோ, நாங்கள் கேஸ் போட மாட்டோம், உன்னை விட்டுரும் சொல்லிட்டு திரும்ப சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி அப்போ அதுக்கு சம்மதிக்கலை. நான் அந்த குழந்தைக்கு அப்பாவே கிடையாது அப்படின்னும் போது நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வேணால் டேரெக்டாக டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள், அதில் சரின்னு வந்துருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னும் போது நீங்கள் வேறு சொல்ல வேண்டாம், நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பக்கம் இருக்க நியாயத்தை எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், மற்ற போலீஸ்காரங்களாகட்டும் அது எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி போக்சோவில் அவர் வந்து இது மாதிரி 17 வயசான ஒரு சின்ன பொண்ணை வந்து கெடுத்துட்டாரு, அந்த பொண்ணு இப்போது ஒரு குழந்தையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவரை கைது பண்ணதை அவங்க வீட்டுக்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. அவங்க வீட்டில் இருக்க அவங்களுடைய அம்மா பாட்டி அவங்க 2 பேத்துக்குமே எதுவுமே தெரியல. அவங்க மற்ற ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி பையனத்துக்கு உள்ளே போட்டாங்க அப்படின்னு. அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க யாருமே அதை கேட்குற மாதிரி கிடையாது. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, இந்த மாதிரிமா வேண்டாம், நான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பா வந்து நான் கிடையாது, நான் தவறு பண்ணலை, நான் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே வெளியே வந்துக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு பெயிலும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறாரு. பொதுவாக அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போகிற ஆட்கள் வந்து எப்படா பெயில் கிடைக்கும், வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கார்த்தி அந்த விஷயத்தில் பெயிலுக்காண்டி ட்ரை பண்ணவே இல்லை. தன் நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னொரு பக்கம் கோர்ட்லேயும் இந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி ஒரு கேஸெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடாது, வருஷக்கணக்கில் இழுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கார்த்தி கேஸ்லேயும் கூட அது வருஷக்கணக்கில் இழுத்துகிட்டே இருக்குது. கார்த்தி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அந்த குழந்தைக்கப்பா நான் கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லி எவ்வளோ புலம்புறாரு. ஆனால் அப்போ வரைக்கும் யாரும் கண்டுக்கல. கடைசியாக ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் பார்த்தோன்னா அவருடைய அந்த கோரிக்கை வந்து ஜட்ஜுடைய காதில் வந்து படுது. ஒரு பெண் ஜட்ஜு தான் வந்து அதை விசாரிக்கிறாங்க. கடந்த 2026 ஜூன் மாதம் மறுபடியும் இந்த கேஸ் வந்து என்கொயரிக்கு போகும்போது அவங்ககிட்ட அந்த கார்த்தி தரப்பில் வந்து முறையிடுறாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா வந்து நான் கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லை அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும்னு அவர் தரப்பில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அந்த வாதத்தை மெத்துக்கிட்டு பெண் நீதிபதி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. ஜூன் மாதம் பார்த்தோன்னா கார்த்தி அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி 17 வயசான அந்த பொண்ணு, இப்போ அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 19, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க அந்த குழந்தை, இப்போ அந்த குழந்தைக்கு வயசு 1.5 அந்த மாதிரி இருக்குது. அந்த குழந்தைக்கும் சேர்த்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. பல கேஸில் போய் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட கடைசியில் உண்மை வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கார்த்திக் கேஸ்லேயும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக உண்மை வெளியே வருது. என்னென்னா அந்த குழந்தைக்கு அப்பா வந்து கார்த்தி இல்லை, மரபணுலாம் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வருது. அது ஜட்ஜ் கையில் கிடைக்கிது. அவங்க படித்து பார்க்குறாங்க. 2 வருஷமாக ஒரு நபர் குற்றமே பண்ணாமல் அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு தண்டிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக கடந்த ஜூலை 3, 2026 வெள்ளிக்கிழமை வாக்கில் பார்த்தோன்னா இந்த கார்த்திக் குற்றமற்றவர் அப்படி சொல்லிட்டு அவரை விடுவிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தன்னை நல்லபடியாக பார்ப்பாங்க, அவங்க பார்வையில் இனிமேல் நான் ஒரு நல்லவே அப்படின்னு நினச்சி தான் அவர் திரும்ப கிளம்பி தன் வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு புரியுது, ஒரு உண்மை வந்து அவரை ரொம்ப சுடுது. அந்த ஊர் மக்கள் யாருமே அவர்கிட்ட பேசலை, பார்க்கல. அவருக்கு உண்டான அந்த மரியாதை, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கிராமத்து மக்கள் பேசுவாங்க இல்லையா, கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி யாருமே அவரை கேட்கல, கண்டுக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்தி ஒரு குற்றம் செஞ்சவன், 17 வயசான ஒரு பொண்ணை, தாய்மாமன் பொண்ணையே நாசம் பண்ண அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே ஃபுல்லாக பதிஞ்சு போயிருக்கு. அதனால் அவங்களாம் கண்டுக்கவே இல்லை. இவர் ஒரு அனாதை மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே திரும்ப போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே அவங்களுடைய வயதான அம்மா பாட்டி 2 பேரும் படுற அந்த வேதனை நிலைமையெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் அவர் பாதிக்குது. அவங்க 2 பேரும் சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு அந்த வயசான காலத்துலேயும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவர் மனசுடைஞ்சு போகிறாரு. அந்த கிராமத்தில் அவரை யாரும் மதிக்கலை. சிட்டிக்கு போனாலும் தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா முகம் கொடுத்து பேச தயங்குறாங்க, தெரிஞ்ச ஆட்கள் வேலை கொடுக்க தயங்குறாங்க. வேலை கிடைக்காம அல்லாடுற மனுஷன் பாவத்தை. இப்படி ஒரு பக்கம் இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதை இன்னொரு பக்கம் 17 வயசான அந்த பொண்ணு இப்போ 19 வயசு, அவங்க அந்த குழந்தையோட இப்போயும் அதே ஊரில் நல்லபடியாக இருக்காங்க. அவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க, நல்லபடியாக நடத்துகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இத்தனைக்கும் இங்கே குற்றம் பண்ணது யார்?
அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தங்க கூட ஒண்ணா இருந்துட்டு 17 வயசு தான். அந்த வயசில அவங்க தப்பா சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. ஆனா, அந்த வயசில அவங்க அந்த ஒரு இச்சைக்காண்டி வேற ஒருத்தவங்க கூட போய் ஒண்ணா பிள்ளைய பெத்துக்கிட்டு, அந்த வயித்துல கரு உண்டாக்கி பிள்ளைய பெத்துக்கிட்டு, கடைசில இவன கை காமிச்சுட்டாங்க. அவ யாரு? இந்த வீட்ல சொன்னா வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க நெனச்சாங்களோ என்னமோ தெரியல. வேற யார் கூடயோ ஒண்ணா இருந்துட்டு, கடைசில இவன கை காமிச்சாங்க. பாவம் இவன பலியாடாக்கிட்டாங்க. இவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டான் அப்போ. 2 வருஷமா இவன் வாழ்க்கை போச்சு. இப்போ வெளிய வந்த பிறகு அவருக்கு வேலை கிடைக்கல. நாளைக்கு வேற எங்கேயாவது பொண்ணு கேட்க போனாங்கன்னா, பொண்ணு கிடைக்காது. சத்தியமா பொண்ணு கிடைக்காது. தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலுமே பொண்ணு குடுக்க மாட்டாங்க. ஒரு கெட்டவன்னு சொல்லிட்டு. இவர் வாழ்க்கை நாசமாயிருச்சு. ஆனா, இவர் வாழ்க்கைய நாசமாக்குன அந்த பொண்ண அந்த ஊர்க்காரங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகும் கூட. பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. குற்றமில்லாத ஒருத்தர பொய் சாட்சி சொல்லி உள்ள தள்ளியிருக்காங்க. 2 வருஷம் அவரு அந்த கடுங்காவல் தண்டனைய அனுபவிக்க காரணமா இருந்திருக்காங்க. ஆனா, அந்த பொண்ணு மேல போலீஸ்காரங்க, பெண் போலீஸ்காரங்க கூட ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. அவங்கள அப்படியே விட்டாங்க. அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காம எதுவும் கண்டுக்காம அப்படியே விட்டாங்க. அந்த பொண்ணு சொகுசா அப்படியே எனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டது யாரு? கார்த்தி தானே. அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நாசமாயிருச்சு. அவருக்கு யாரை பதில் சொல்கிறது? ஆண்களுக்கு உண்டான பாதுகாப்பு எங்கே இருக்குது? ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் கை காமிக்கலாம். அவங்க கை காமிச்ச பிறகு யார் வேணா தூக்கி உள்ளே போடலாமா? இதான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஆணுடைய நிலைமை. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இதில் என்னோட கோரிக்கை என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளுக்கோ 2 ஆளுக்கோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் ஒரு ஆணுக்கு நடந்த ஒரு கொடுமை பற்றி இன்னொரு ஆளுக்கு வந்து தெரிய வரும். அதனால் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.